என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபை கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். சபை கட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து நடக்கட்டு, இல்லை ஒரு பெரிய கூட்டமாக இருக்கட்டு, ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு செயல் ஆகணும், அந்த காரியத்துக்காண்டி நீங்கள் பேச போகிறீங்க. அந்த இடத்துல யாருமே பேசக்கூடாது. இப்போ ஊரில் தான் ஒரு பஞ்சாயத்து நடக்குன்னு வச்சுடுங்களேன். ஏதோ ஒரு விஷயம், இல்லை கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியா இருந்தாலும் சரிதான். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசி அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ளணும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, எதிராளியோ மற்றவர்களோ பேசக்கூடாது. உங்களை கண்டா பேசவே கூடாது. அப்போ அதற்கு என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் பேசக்கூடிய வாக்கு மட்டும்தான் அங்கே நிற்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் நிற்கணும், உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கணும். நீங்கள் பேசுகிறது தான் அங்கே வேத வாக்காக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம், எளிய முறை, ஆனால் பயன்படுத்துங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்கும். சரியா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு பேச போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துடணும். எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளங்கை வலது கையில் வச்சுக்கிட்டு காலையிலே என்ன செய்யணும், நீங்கள் அடுத்த நாள் பஞ்சாயத்து போகிறீங்க, இல்லைன்னா அன்னைக்கு போகிறீங்க, இப்படி காலையில் நேரத்தை எழும்பி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புங்க. எழும்பி முதல்ல ஒரு அமைதியாக தியானம் பண்ண பழகிடணும். எப்போவுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், எல்லாத்திற்கும் தேவை மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனதும் ஒரு நிலையாட்டு இருந்தால் மட்டும்தான் எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். மனம் என்பது தான் முக்கியம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளான விஷயங்கள் நிறைய பேசலாம். மனம் என்பதை நீங்கள் எப்பவுமே சரியான நிலையில் வைத்துக்கொண்டு, ஒரு எண்ணமும் தேவையில்லாத எண்ணங்கள் மைண்டில் ஓடக்கூடாது. அமைதியாக ஒரு இடத்துல இருக்கணும். இருந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, முதல்ல விநாயகரின் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட்டுக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துக்குள்ள மந்திரம் சொல்லி குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லுங்க. சரிங்களா? இது எல்லாரும் பண்ணலாம். இன்னார் தான் பண்ணணும், இன்னார் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லலை, எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். சரியா? 100க்கு 100% வேலை செய்யும். இது அவ்வளவுமே பழைய ஏட்டு முறை. சரிங்களா? அனுபவ ரீதியான விஷயங்கள் தான் இன்னைக்கு உள்ளது. அதுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பழத்தை வலது கையில் வச்சுக்கிட்டு, உங்களுடைய முதுகு தண்டு வளம் எப்போவுமே என்ன செய்யணும், நேராக இருக்கணும். நேராக இருந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, வலது கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்க, ஒரு 108 ஊரு போடுங்க. சரிங்களா? நான் சொல்ற மந்திரத்தை நல்லா தெளிவாக பார்த்துடுங்க. ஓம் சிறிமுக வசிகரி என் முகம் கண்டோரெல்லாம் சிங்கத்தை கண்ட யாழி போல என்னோடு எதிர்த்த சத்ராதி முகம் இறங்கி என் முகம் தெளியவே சுவாகா. சரியா? இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, 108 ஊரு போடுங்க. 108 ஊரு போடும்போதே என்ன செய்யும், சூப்பராக வேலை செய்யும். எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்டில் போட்டுடுங்க. எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியத்தில் போய் நின்று பேசுங்க. போல்டாக நின்று பேசுங்க. அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதுதான் அங்கே வேத வாக்காக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அதுக்காண்டி எதுவும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாதுங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திடுங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது, அதை ஒரு இடத்துல போய் சொல்லும்போது அதை கேட்க மாட்டாங்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் உங்களை கண்டால் எதிராளியெல்லாம் பயப்படுவான், பேச மாட்டான். இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் கையில் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டான், எதிராளி என்ன செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட பேச மாட்டான், பயருவான். கண்டாலே பயருவான். உங்கள்கிட்ட பேச மாட்டான், உங்களை பற்றி அந்த சபையில் பேசவே மாட்டான், அமைதியாக இருப்பான். நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக பேசலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். பழைய காலத்து முறை. பழைய காலத்தில் எலுமிச்சம்பழம் நிறைய மக்கள் கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பழைய மக்களை பார்த்தா தெரியும். ஒரு எலுமிச்சம்பழம் கையில் இருக்கும், ஆனால் எதுக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும், மூக்கில் அப்பப்போ வெண்ணத்தை அச்சிடுவாங்க. எப்படின்னா தெரியக்கூடாதுல்ல, அதுக்காண்டி நீங்கள் இதெல்லாம் பழைய ஏடுகளில் உள்ள முறைகள் பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? நன்றி நண்பர்களே.